சார் ஒரு நல்ல அமைப்பிலேருந்து ஒரு பையன் வர்றான், வேற ஜாதி சார் முடியாது. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, இருக்குல்ல? இன்னைக்குமே விலக மாட்டேன். பையன் ஆசைப்படுறான், பையனாவது பொண்ணாவது. அவர் அவ்வளவு நேரம் பேசினவர் கையை கட்டிட்டு இப்ப பேசாம பக்கத்துல இருக்க காலேஜ் ஓனருக்கு பொண்ணை கொடுப்பேன்ட்டார். பக்கத்திலே உட்கார்ந்துருக்க அந்த பார்ட்டி இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முடியாதியா முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? அவர்கிட்ட கொடுங்க. மெக்கானிக்கலா இருக்கு. நான் இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல ஜாதி எனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்கிறோம், ஏன்டா கட்டுறீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல. உங்க ஜாதியிலேயே சாதாரண நிலைமையில இருக்க ஒருத்தர் அந்த ஜாதியை காப்பாத்துறேன்னு அவர் கேட்கிறார். பணக்கார வசதியானவங்க ஏழ்மையாக கல்யாணம் பண்றாங்க, அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. சார் அப்ப ஸ்டேட்டஸை பாக்குறீங்களா ஜாதி பாக்குறீங்களா? நீங்களே உங்க ஜாதியிலே ஒரு ஜாதி வச்சிருக்கீங்க, ரைட்டு தானே? ஏழை ஜாதி பணக்கார ஜாதி ரெண்டு ஜாதி இல்ல சார், அப்படிலாம் எங்க ஜாதியிலேயே கீழே இருக்கிறவங்க அப்படிலாம் இல்ல சார். போய் சொல்லக்கூடாது சார், நான் அதை ஒத்துக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறது இல்ல இல்ல, ஆனா அது அங்க இருக்க பணக்காரனுக்கு தான் அதை சப்போர்ட் பண்ண போதுன்னா அவர் எதுக்கு அந்த சிஸ்டத்தை நம்பணுங்கிற? என்னதான் என்னோட ஜாதிக்காரனா இருந்தாலும் அவனுடைய ஒரு ஃபைனான்சியல் பொசிஷனை பார்த்து தான் நான் கொடுப்பேன். அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த ஜாதிக்கிற ஒரு விஷயமே காணாம போயிடுது. அந்த ஃபைனான்ஸ் மட்டும் தான் அங்க நிக்குது. ஒரு டாப் லெவல்ல இருக்க சோ கால்டு செலிபிரிட்டிஸோ இல்ல ஒரு ஹை சொசைட்டில உள்ளவங்களோ ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களோ இந்த பேரியரை ஈஸியா உடைச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. அந்த பெரிய ஆளுங்கிற அந்த கேட்டகரியா அவன்ட்டு அந்த பணம் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தான் அவன் கொடுக்குது. உடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்னா நம்ம வந்து டோட்டலாவே நம்ம ஃபைனான்சியலா நம்ம அந்த பேரியரை ஃபைனான்சியல் பேரியரை உடைச்சு எடுத்துட்டோம்னா கேஸ்டோட பேரியரை வந்து ரொம்ப ஈஸியா உடைச்சிடலாம்.